சென்னையில் மெட்ராஸை கண் நோய் வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் அபிநயாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். அபிநயா, இப்ப மெட்ராஸை பரவுவதற்கு காரணங்கள் என்ன? இந்த நோய் தொற்றாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? அந்த மெட்ராஸ் ஐயானது சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது எக்மோர் அரசு கண் மருத்துவமனையில் இருக்கிறேன். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை தினந்தோறும் 40லிருந்து 50 கண் நோய் பரவியவர்கள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் கூட இந்த இன்ஃபெக்ஷன் பரவி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த அரசு கண் மருத்துவமனையின் இயக்குனர் மற்றும் கண்காணிப்பாளர் மருத்துவர் நமிதா புவனேஸ்வரன் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே நேரடியாக கேட்கலாம். வணக்கம் மேம். இந்த மெட்ராஸை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த நோய் பரவுவதற்கு முக்கியமாக அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பரவுறதுக்கு காரணம் என்ன? இந்த மெட்ராஸ் ஐங்கிறது முதல்ல கண்டுபிடிச்சது இங்கே மெட்ராஸ்னால அது மெட்ராஸ் ஐன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதனால் வருதுனாக்கா அடினோ வைரஸ்ன்ற ஒரு கிருமினால் வருது, வைரஸ்னால வருது. இந்த வைரஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஹீட்டு, இந்த சம்மர் காலத்தில் அந்த ஜூன் ஜூலை அந்த டைமில் வந்துட்டு ஜாஸ்தியாக மல்டிப்ளை ஆகி ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சீசனல் சேஞ்சினால இப்போ அக்டோபர் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும், நல்லா கூலாக இருக்கணும். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா சம்மர் மாதிரியே இருக்குது. ஸோ சீசன் சேஞ்சினால இது வந்து இருக்கலாம். ப்ளஸ் மியூட்டேஷன் சொல்லுவோம். வைரஸ்க்கு மியூட்டேட்னாக்கா மாறி போகும், அதனுடைய நேச்சரே மாறி போகும், அதனுடைய பாவம் அதனுடைய குணம் எல்லாமே மாறி போகிறதுனால இப்போ வந்து ஒரு கண்ணு தான் அஃபெக்ட் ஆகுது. முதல்ல ரொம்ப நாள் ஆகுது, 3 வீக்ஸ் 3 வாரம் அந்த மாதிரி கூட ஆகுது கிளியர் ஆகிறதுக்கு. அப்போ என்னென்ன கருவழியாகவும் அஃபெக்ட் பண்ணுது இந்த வைரஸ். ஸோ இது எதனால் கருவழி அஃபெக்ட் ஆகுதுனாக்கா ஒழுங்காக ட்ரீட் பண்ணாதனால, ஒழுங்காக வைத்தியம் பண்ணாதனால. ஒரு கண் நோய் வந்துச்சுனாக்கா மெட்ராஸ் ஐன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா முதல்ல ஒரு நாளைக்கு மருந்து போட்டு பாருங்கள். அதுவும் அக்ராஸ் த கவுண்டரில் வந்துட்டு ஃபார்மசிலலாம் போய் மருந்து இஷ்டத்துக்கு வாங்க முடியாது. ஒரு டாக்டரை பாருங்கள், அவங்க ஆன்டிபயோட்டிக் மட்டும் போடுங்க, ஸ்டீராய்ட் போடக்கூடாது, கான்ட்ரா இண்டிகேஷன். ஸ்டீராய்ட் போட்டால் கருவழியை டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகி பங்க்டேட் கெரட்டைட்டிஸ்னு வருது. அது வந்துச்சுன்னா கண் பார்வை போகக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. ஸோ அதனால் கண் கேர், ஐ கேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு கண் மருத்துவர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வைத்தியம் பார்த்துக்கணும், கண் பார்வை போகாமல் இருக்கணும்னா. இப்போது இந்த மெட்ராஸ் ஐயை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லாருக்கும் எழுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணீர் மூலமாக பரவுது, அவங்க பயன்படுத்துகிற அந்த துணிகளை நம்ம பயன்படுத்தும் போது பரவுது, அவங்க கண்களை பார்க்கும் போதும் பரவுது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அது உண்மையா? இல்லை, பார்த்தாலாம் ஒன்றும் பரவாது. கண்ணில் இருக்கிற அந்த அழுக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம், தண்ணியோ அந்த சீழ் மாதிரி இருக்கலாம், அது வந்துட்டு பட்டுச்சுனாக்கா யூஸ்வலாக கண்ணில் துடைப்பாங்க. அதில் அந்த துணியிலையோ பஞ்சிலையோ கையிலையோ இருந்துச்சுனால இப்போ இந்த டேபிளை தொட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த டேபிளை தொட்டு உங்கள் கண்ணை தொட்டிங்கனாக்கா டெஃபினட்டாக உங்களுக்கு வரும். சப்போஸ் எனக்கு கன்ஜங்க்டிவைட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்கிட்டருந்து உங்களுக்கு பரவுனா இந்த மூலம் தான் பரவும். பார்த்து உத்து பார்க்கறதுனால பரவாது. இப்போ எதுக்கு கருப்பு கண்ணாடி போடுறோன்னாக்கா மற்றவங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு ஏதோ ஒன்று கருப்பு கண்ணாடி போட்டால் மெட்ராஸ் இருக்கணும், இல்லைனாக்கா ஆப்ரேஷன் பண்ணியிருந்துடணும், கண்ணில் ஆப்ரேஷன் இல்லைனாக்கா பிளைண்டு பீப்புள், இவங்க 3 பேர் தான் கருப்பு கண்ணாடி போடும். கருப்புனா ரியல் கருப்பு கண்ணாடி. ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மற்றவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான். கண்ணு பார்த்தாலாம் டெஃபினட்டாக வராது. இதை தடுக்கிறதுக்கு, பரவாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ப்ரிவென்ஷனல் மெஷர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏற்கனவே ஒரு கண் நோய் வந்த ஆள் இருந்துச்சுனாக்கா அவங்க யூஸ் பண்ண உபயோகப்படுத்துகிற திங்ஸு யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கிட்டக்க உட்காராதீங்க. அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணணும், தனியாக வச்சு அவங்களுக்கு ஃபுல் வைத்தியம் பண்ணணும். இப்போ வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, குழந்தைங்களுக்கு இருக்குது, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு நாங்களாம் லீவ் கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். கன்ஜங்க்டிவைட்டிஸ் இருக்குனாக்கா டெஃபினட்டாக ஒரு 3 டேஸோ 5 டேஸோ டிபெண்டிங் ஆன் எவ்வளோ நாளைக்கு அவங்களுக்கு கண்ணு குணமாகுதோ அது வரைக்கும் நாங்கள் லீவ் கொடுத்துருவோம். ஸோ அவங்களை சேர்க்காதீங்க, ஹாஸ்பிட்டல்லையோ வீட்லேயோ காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ அந்த அந்த இன்ஃபெக்ஷன் வந்த நபருக்கு வந்துட்டு லீவ் கொடுத்துட்டு வைத்தியம் பார்க்கறதுக்கு போதிய டைம் கொடுத்தாலும் அதுவே பெரிய சேவிங். அவங்க வந்தாங்கன்னா தான் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் பரவும். அது மாதிரி க்ரௌடட் ஏரியாவுக்கு போகக்கூடாது. எங்கே மனுஷங்க நிறைய கூடுவாங்களோ, சினிமா தியேட்டர், மார்க்கெட் ஏரியா, மால்ஸ், ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் அது இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க தயவுசெய்து போகாதீங்க. நீங்கள் வீட்டிலே இருந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டீங்களாங்க, அதுவே பெரிய பாதுகாப்பு, மற்றவங்க எல்லாருக்கும் பெரிய பாதுகாப்பு. உடனடியாக இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய, கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? கண்ணை நல்லா சுத்தமான, தெளிவான, அழுக்கு இல்லாத சுத்தமான குடிக்கிற தண்ணியில் கழுவுங்க, அடிக்கடி கழுவுங்க. ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுங்க, போட்டு சிம்டமேட்டிக்காக பெயின், சில பேருக்கு வந்து ரெப்பையெல்லாம் ரொம்ப வீங்கிடும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இந்த இடத்துல நெறி கட்டிடும் காதுக்கு முன்னாடி, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா டெஃபினட்டாக ஓரல் ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும் அந்த குணமாகறதுக்கு. அதை கட்டாயம் எடுத்துக்கோங்க. வைத்தியம் பண்ணிங்கனாக்கா அடிக்கடி வந்து பார்க்க வேண்டியது இருக்கும், 2 நாளைக்கு ஒரு வாட்டி
ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி. கருவழி அஃபெக்ட் ஆகலைனாக்கா ஈஸியாக குணமாயிடும். கருவழி அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும் குணமாகுது. அது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சுத்தமாக இருங்க. தனி கச்சீஃப் யூஸ் பண்ணுங்கள். அந்த கச்சீஃபை டெட்டாலில் போட்டு எதனா போட்டு சுத்தமாக கழுவி வெயிலில் காய போடுங்க. இந்த சன்லைட் இஸ் அ வெரி குட் ஆன்டிசெப்டிக், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல். ஸோ அதை நம்மளுக்கு கொடுத்த நேச்சரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இவர்கள் தெரிவித்தது போன்று பொதுவாக இந்த மெட்ராஸை இது போன்ற அந்த கண் நோயினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் செய்கிறது என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மருந்தகத்தில் சென்று ஒரு மருந்தை வாங்கி அவர்கள் போட்டு வீட்டிலே இருந்துருவாங்க. அது மாதிரி இல்லாமல் நேரடியாக மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை பெற்றால் மட்டுமே அதனுடைய தீவிரத்தை தடுக்க முடியும் அப்படின்றது நமிதா புவனேஸ்வரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பிரியா. அபிநயா, இந்த மெட்ராஸை பரவாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது நேரடி விளக்கங்களோட டாக்டரும் நீங்களும் பல்வேறு கேள்விகளும் கேட்டு முன் வச்சீங்க. உங்களோட நேரடி தகவலுக்கு நன்றி.